ஹலோ காய்ஸ்! நம்ம இன்னைக்கு லிக்விடிட்டில ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம். இன்டியூஸ்மென்ட் அண்ட் இன்டர்னல், எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. ஓகே. இன்டியூஸ்மென்ட் அண்ட் இன்டர்னல், எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி காய்ஸ். ஷார்ட்டா எழுதிருக்கேன். ஓகே. ஐ திங்க் இதோட லிக்விடிட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக்லாம் போலாம்னு நினைக்கிறேன் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல இருந்து. ஓகே. ஸோ வாட் இஸ் இன்டியூஸ்மென்ட்? மார்க்கெட் ஒரு ட்ரெண்டோட போயிட்டு இருக்கு. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இதை வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க பைக்கு. ஸோ மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டால் பை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. மார்க்கெட் ஸ்டில் வரும், இந்த ட்ரெண்ட் லைனை தொடும், ரியாக்ஷன் லேஸாக கொடுக்கும். பட் ஒரு செகண்ட், இவங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பை என்ட்ரி ஒரு இடத்துல பார்த்து என்ட்ரி போட்டு இந்த லோ ஆர்எல்ஸ் எங்கேயாவது ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 கவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரிலாம் கொடுத்துட்டு போகிற மாதிரி போகும். பட் கீழே வந்துடும், கீழே வந்துட்டு திரும்பி மேலே போகும். பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் லைனை தப்பா போட்டோம் அப்படின்னு சொல்லி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் ரியலி இங்கே நடந்தது என்ன அப்படின்னா தட் இஸ் இன்டியூஸ்மெண்ட். தட் இஸ் இன்டியூஸ்மெண்ட் கைஸ். இன்ஸ்டியூஷன் பண்ணுற இன்டியூஸ்மெண்ட். ஓகே. ஸ்மார்ட் மணி இப்படி தான் ப்ளே பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இவங்க ரீட்டைல் ட்ரேடர் இந்த இடத்துல பை பண்ணுவாங்க, ட்ரெண்ட் லைன் சொல்லி பை பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனாலவே அவங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களோட ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணாதான் ஸ்மார்ட் மணியால் ப்ராஃபிட் பண்ண முடியும், அவங்களோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்காக அவங்களோட ரீட்டைலோட ஸ்டாப் லாஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அதுக்காக ட்ராப் தான் இது. இந்த மாதிரி ட்ராப்லேயும் மாட்டாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் தட் இஸ் இன்டியூஸ்மெண்ட். நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து இது மாதிரி ஒரு ஈக்குவல் ஹைஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா திரும்பி வரும்போது மார்க்கெட்டில் இங்கே வந்து ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு செல் அடிக்கலான்னு பிளான் பண்ணுவாங்க. இப்படி செல் அடிக்கலான்னு பிளான் பண்ணுவாங்க மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்தா. ஸோ மார்க்கெட்டும் இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டும் மூவ்மெண்ட் கொடுக்கும். இவ்வளோ தூரம் கொடுக்கும்போது இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தைரியமாக செல் அடிச்சிருவாங்க, இந்த ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸை இப்படி வச்சுருவாங்க. பட் மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மார்ட் மணியை பொறுத்த வரைக்கும் இது என்னது, ஆல்ரெடி உங்களுக்கு லிக்விடிட்டி டாப்பிக்கில் சொல்லியிருக்கேன், இட்ஸ் அ பை சைட் லிக்விடிட்டி. ஓகே. இந்த பை சைட் லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்தால் செல் சைட் லிக்விடிட்டிக்கு போகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவங்க வந்து ஈக்குவல் சாரி டபுள் டாப் அப்படின்னு சொல்லி செல் பண்ணும்போது மார்க்கெட் போகிற மாதிரி போயிட்டு இவங்களை இன்டியூஸ் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே ஆகும். இதுதான் இன்டியூஸ்மெண்ட். ஓகே. பை சைடு லிக்விடிட்டி எடுக்கும்போது மார்க்கெட் செல் சைடு லிக்விடிட்டிக்கு போகும். இது தெரியாமல் ரீட்டைலர் வந்து இந்த இடத்துல செல் அடிப்பாங்க, அவங்களோட ஸ்டாப் லாஸை எடுத்துட்டு மார்க்கெட் வந்து டார்கெட் போயிடும். இப்படி தான் இன்ஸ்டியூஷன் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஓகே. எல்லா இடத்துலையும் இப்படி தான் கைஸ் நடக்கும். அதனால நம்ம ஸ்மார்ட் மணி ஆட்டம் திங்க் பண்ணணும், லைக் இன்ஸ்டியூஷன் ஆட்டம் திங்க் பண்ணணும். அப்போனா தான் நம்ம ஸ்டாப் லாஸ்ல இருந்து தப்பிச்சு ஒரு கரெக்டான என்ட்ரியை நம்மளால எடுக்க முடியும். ஓகே. ஓகே கைஸ், இது வந்து உங்களுக்கு தெரியுது இல்லை? ஸோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. இன்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்னா ஒன் செகண்ட். இப்போ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி கைஸ், ஒரு ஸ்விங் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்விங் ஹை டு லோ மார்க் பண்ணும்போது அது வந்து எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. பட் அந்த ஸ்விங்குக்கு நடுவில் இருக்க ஒவ்வொரு புல் பேக்ஸ், சின்ன சின்ன ரீட்ரேஸ்மெண்ட், இது எல்லாமே ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி. ஓகே. இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கு, இந்த இடத்துல ஒரு லோ இருக்கு. திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் பை சைட் லிக்விடிட்டி. இது வந்து எக்ஸ்டர்னல் செல் சைட் லிக்விடிட்டி. இதுக்கு நடுவில் இருக்க இந்த புல் பேக், இந்த புல் பேக், இந்த புல் பேக் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட், இது எல்லாமே இன்டர்னல் லிக்விடிட்டி. இங்கே இருக்க இதெல்லாம் இன்டர்னல் லிக்விடிட்டி, இது இன்டர்னல் லிக்விடிட்டி, இதெல்லாம் இன்டர்னல் லிக்விடிட்டி. ஓகே. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிக்கிட்டே வரும். ஒரு மேஜர் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி கொடுக்கும்போது மார்க்கெட் இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி எல்லாம் எடுக்கணும்னு யோசிக்கும். ஒன்ஸ் இது மாதிரி இன்டர்னல் லிக்விடிட்டியை கண்டினியூஸாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட்டோட டார்கெட் இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி தான். இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துட்டு தான் திரும்பி கீழே வரும். ஒன்ஸ்
ஒரு பை சைடு லிக்விடிட்டி எடுத்தா மார்க்கெட் செல் சைடு லிக்விடிட்டிக்கு வரும். ஒரு செல் சைடு லிக்விடிட்டி எடுத்தா மார்க்கெட் பை சைடு லிக்விடிட்டிக்கு போகும். அது குடுக்க இன்டர்னல் லிக்விடிட்டி நெறைய இருக்கும். நீங்க மார்க் பண்றது ஒரு கரெக்ட்டான, வேலிடான ஸ்விங்க மார்க் பண்ணிட்டீங்க அப்டின்னா, மார்க்கெட் எந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிக்கு போகும், எந்த இன்டர்னல் லிக்விடிட்டிக்கு வரும் அப்படின்னு தெளிவா தெரியும். ஓகே. இந்த இடத்துல ஒரு ஸ்விங்க நம்ம மார்க் பண்ணணும். அது எப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்ப மார்க்கெட் இங்கருந்து வருது. ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு போகும்போது, இந்த எக்ஸ்டர்னல் பை சைடு லிக்விடிட்டிய எடுத்துருச்சு. எடுத்துட்டு திரும்பி வேகமா கீழ வந்துருச்சு. திரும்பி வர மார்க்கெட் ஒரு எக்ஸ்டர்னல் செல் சைடு லிக்விடிட்டி எடுத்துருச்சு. இந்த ப்ராசஸ் வந்து மார்க்கெட்ல எப்பயுமே கன்டின்யூ ஆகும் கைஸ். இப்ப சார்ட்ல பார்க்கலாம். ஓகே கைஸ். இப்ப வந்து ஒரு எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் லிக்விடிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்விங் ஒரு ஸ்விங் பாயிண்ட்ட நம்ம கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்விங் பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்டின்னா, இந்த 3 கேண்டில் ஃபார்மேஷன்ல இருக்கும். 3 கேண்டில் ஆர் 2 கேண்டில் ஃபார்மேஷன்ல இருக்கும். இப்ப வந்து 3 கேண்டில் ஃபார்மேஷன் சொல்றேன். இப்ப 3 கேண்டில் அப்படிங்கும்போது, ஒரு பை சைடு லிக்விடிட்டி எடுக்க போறீங்க. பை சைடு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுக்க போறீங்க அப்படின்னா, இது மாரி இருக்கணும். லைக் ஒரு கிரீன் கேண்டில் இருக்கணும். அதோட ஹைய எடுத்த ஒரு கிரீன் ஆர் ரெட் கேண்டில். இந்த வெள்ள கலர் கேண்டிலுக்கு பதிலா கிரீனும் இருக்கலாம், ரெட்டும் இருக்கலாம். ஓகேங்களா? இங்க ரெட் கேண்டில் இருக்கணும். இந்த கேண்டில விட இந்த கேண்டில் ஹையா இருக்கணும். மேபி விக் இருந்தா கூட போதும். பாடி குளோவ்ஸ் வைக்கணும்னு அவசியம் இல்ல. பட் இங்க நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த கேண்டில விட லோவா இருக்கணும். விக் கூட இத போய் எடுத்திருக்க கூடாது. அது மாரி இருந்தா, இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. நெக்ஸ்ட் இங்க வந்து ஒரு லோல வந்து இது மாரி ஒரு ரெட் கேண்டில் இருக்கணும். இந்த கேண்டில் இந்த ஒயிட் கேண்டில் வந்து கிரீனாவும் இருக்கலாம், ரெட்டாவும் இருக்கலாம். இந்த இந்த கேண்டிலோட லோவ விட இந்த கேண்டில் லோ போயிருக்கணும். நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு கிரீன் கேண்டிலா தான் இருக்கணும். அது அந்த கேண்டில் இதோட லோவ எடுத்திருக்க கூடாது. இது மாரி ஒரு பாயிண்ட். இது வந்து ஒரு பை சைடு லிக்விடிட்டிக்கு, இது வந்து ஒரு செல் சைடு லிக்விடிட்டிக்கு. பாயிண்ட் இது கரெக்ட்டா மார்க்கெட்ல கண்டுபிடிச்சிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து தெளிவா தெரியும் கைஸ். இது வந்து ஒரு பை சைடு லிக்விடிட்டி. தென் இது வந்து ஒரு செல் சைடு லிக்விடிட்டி. ஓகே. இப்படி தான் கைஸ் நம்ம மார்க் பண்ணணும். இதுக்கு நடுவுல நெறைய இன்டர்னல் லிக்விடிட்டீஸ் இருக்கும். ஓகே. ஆர் எல்ஸ் இப்ப 2 கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கு. மார்க்கெட் வருது அப்படின்னா, இந்த 3 கேண்டில் நடுவுல இருக்க கேண்டில் இல்லாம 2 கேண்டில் வச்சு கூட போயிருக்கும். அது கூட நீங்க வேலிடா எடுத்துக்கலாம். இந்த நடுவுல இருக்க வெள்ள கேண்டில் இருக்குல்ல, அது இல்லாம இந்த கேண்டிலோட விக்கோ, இல்ல இந்த கேண்டிலோட விக் மட்டும் பெருசா இருக்கலாம். 2 கேண்டில் 2 ஒரே இடத்துல இருக்கும். ஷார்ப் மூவ்மெண்ட் குடுத்திருக்கும். இந்த நடுவுல இருக்க கேண்டில் இல்லாம மார்க்கெட் போயிருக்கு அப்படின்னா, அத கூட நீங்க எடுத்துக்கலாம். இட்ஸ் வேலிட். ஓகே. இப்ப சார்ட்ல பார்க்கலாம் கைஸ். ஓகே. ஓகே கைஸ். இங்க வந்து ஒரு இன்டியூஸ்மென்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து கீழயே வந்துகிட்டு இருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைன் ஆட்டம் போட்டு மார்க்கெட் கீழ வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, ரீட்டெயிலர் வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் போட்டிருப்பாங்க. மார்க்கெட் அத ரெஸ்பெக்ட் பண்ற மாரி போயிட்டு, திரும்ப இத ரெஸ்பெக்ட் பண்ணல. பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ரெஸ்பெக்ட் பண்ணல. இது ஒரு சில பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் மேபி பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லி என்ட்ரி எடுத்திருக்கலாம். பட் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன ஃபாலோ பண்ண செல் என்ட்ரி எடுத்தவங்களுக்கு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு நடந்திருக்கலாம். ஓகே. ஏன்னா ஓகே. இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் யாரும் என்ட்ரி எடுத்திருந்தா அவங்க ட்ராப் ஆயிருப்பாங்க. இதே அத வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பார்க்குறவங்க வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ட்ரெண்ட் லைன் இங்க வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு ட்ரெண்ட் லைன அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. இந்த இடம் வந்து வரும்போது மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைன்ல இருந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு செல் எடுத்தவங்க எல்லாருமே வந்து செம்மையா ட்ராப் ஆயிருப்பாங்க. ஓகே. நல்லாவே ட்ராப் ஆயிருப்பாங்க. பட் ஆனா மார்க்கெட் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்பி கீழ தான் வந்திருக்குது. ஓகே. இது மாரி இன்டியூஸ்மென்ட் நடக்கும் கைஸ். இந்த மாரி இன்டியூஸ்மென்ட்ல நீங்க மாட்டாம இருக்கணும். அதுக்கு தான் ஸ்மார்ட் மணி ஹெல்ப் பண்ணுது. ஓகே. ஓகே கைஸ். இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் லிக்விடிட்டிக்கு எக்ஸாம்பிள் இருக்கு. இது வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட். என்ன சொன்னேன்? இந்த கேண்டிலோட ஹைய விட இந்த கேண்டில் ஹையா இருக்கணும். அடுத்த கேண்டில் லோவா இருக்கணும்னு. 3 கேண்டில் ஃபார்மேஷன் இங்க நடந்திருக்கு. 1. இன்னொன்னு என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த இடத்துல 2 கேண்டில் ஃபார்மேஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2 கேண்டில் ஃபார்மேஷன். நடுவுல இருக்க கேண்டில் இல்லாம 3 கேண்டில் இல்லாம 2 கேண்டில் ஃபார்மேஷன் இப்படி தான் கைஸ் இருக்கும். ரெட் கேண்டில் அடுத்த கேண்டில் கிரீன் கேண்டிலா வந்து மார்க்கெட் போயிருக்கும். இது மாரி நடக்கலாம். இது வந்து 2 எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. இது வந்து எக்ஸ்டர்னல் பை சைடு லிக்விடிட்டி. இது எக்ஸ்டர்னல் செல் சைடு லிக்விடிட்டி.
இதுக்கு நடுவுல மார்க்கெட் வந்து இது வந்து இன்டர்னல் லிக்விடிட்டி. ஸோ நெக்ஸ்ட் இது கூட ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி தான். ஓகே, இது மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் எடுக்கிறது எல்லாமே ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டியா இருக்கும் கைஸ். இந்த இடத்துல ஆர்எல்ஸ் மார்க்கெட் அப்ல இருக்கும்போது கீழே இருக்கிறது எல்லாமே ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி. ஸோ இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து இங்கேயே எடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் இது ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி. மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணி இன்டர்னல் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, இங்க பாருங்க இந்த இடத்துல மார்க்கெட் போகும்போது இந்த இன்டர்னல் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த மாதிரி இன்டர்னல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்துட்டு தான் கீழே வரும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பை சைடு லிக்விடிட்டி. மார்க்கெட் இந்த பை சைடு எக்ஸ்டர்னல் பை சைடு லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஐ மீன் இங்கேருந்து வரும்போது இந்த இன்டர்னல் லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒன்ஸ் இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை மார்க்கெட் எடுத்தோனையுமே மார்க்கெட் வந்து லைக் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஐ மீன் பிரேக் அவுட் ஆர் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ட் ஜோன் நினச்சி செல் பண்ணவங்க எல்லாம் இங்கே ட்ராப் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு செல் மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன், மார்க்கெட் மேலே போகாது அப்படின்னு நினச்சி யாராவது இங்கே என்ட்ரிலாம் எடுத்திருந்தாங்க, மார்க்கெட் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி ரீட்டைலர் பை இல்லை செல் இப்படி என்ட்ரி எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாப் லாஸை எப்படியும் இந்த இடத்துக்கிட்ட இங்கே தான் வச்சுருப்பாங்க. லைக் வைக்கும் போது அவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி ட்ராப் ஆகிருப்பாங்க. இது மாதிரி பை சைடு லிக்விடிட்டி நம்மளுக்கு இது தெரியும், இது பை சைடு லிக்விடிட்டின்னு. அவங்க வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் நினச்சி செல் அடிச்சு ட்ராப் ஆயிடுவாங்க. ஆர்எல்ஸ் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணி இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி எடுத்திருந்தா கூட அவங்க வந்து ஒரு 1:2 டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே அடிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி தான் மார்க்கெட் வந்து ட்ராப் பண்ணும். இந்த ட்ராப்பெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிரும், ஏன்னா இது பை சைடு லிக்விடிட்டி அப்படிங்கிறத வச்சு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து பை சைடு லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டோட என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வேகமாக கீழே வந்திருக்கு. ஓகே, மார்க்கெட் இங்கே பை சைடு லிக்விடிட்டி எடுக்க போகும்போது இங்கேயும் ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி அண்ட் இங்கேயும் ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி. இது மாதிரி மார்க்கெட் ஒரு எக்ஸ்டர்னல் பை சைடு லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் தொடர்ந்து கீழே வந்திருக்கு, இன்டர்னல் லிக்விடிட்டி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்டர்னல் லிக்விடிட்டி எடுக்கும் போதே மார்க்கெட் வந்து இங்கே இன்டர்னல் லிக்விடிட்டிஸ் கிரியேட் பண்ணும். மேலேருந்து வரும்போது மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது அப்படின்னா மேலே இருக்கிறதெல்லாம் இன்டர்னல் லிக்விடிட்டியாக எடுக்கணும். கீழே இருந்து மேலே போகும்போது கீழே இருக்கிறதெல்லாம் இன்டர்னல் லிக்விடிட்டியாக எடுக்கணும் கைஸ். ஓகே, இது மாதிரி இன்டர்னல் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இன்டர்னல் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிக்கிட்டே இங்கே இருக்க கீழே இருக்க இன்டர்னல் லிக்விடிட்டியெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இங்கே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்துருச்சு. ஓகே, இதே ப்ராசஸ் தான் கைஸ் மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதை வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லிக்விடிட்டியை மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு ட்ரேடுமே அக்யூரசி வேற லெவலில் இருக்கும். ஸோ மார்க்கெட் எங்கே போகும், எங்கே வரும், என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் கைஸ். ஸோ மாஸ்டர் லிக்விடிட்டி, தட்ஸ் இட். லிக்விடிட்டியை மட்டும் எப்படியாவது மாஸ்டர் பண்ணிடுங்க. அதை மட்டும் ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு 10 படி மார்க்கெட் எங்கே போகும், எங்கே வரும் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். சார்ட்டை பார்க்கும் போதே நெக்ஸ்ட் இங்கே தான் போகும், நெக்ஸ்ட் இங்கே தான் வரும், ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாபிக்ல சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.